ஊட்டி பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல ஒரு மரத்துல அணில் வாழ்ந்து வந்ததா. அந்த அணில் கூட ஒரு தூக்கணாங்குருவி நல்ல நட்பா பழகி வந்ததா. 2 பேரும் நல்ல நண்பர்களா பழகிட்டு இருந்தாங்களாம். வெறும் சிரிச்சு மட்டும் பேசாம எந்த உதவினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்களாம். ஒரு சமயம் தூக்கணாங்குருவிக்கு அடிபட்டு அதால பறக்க முடியாம கஷ்டப்பட்டதாம். உடனே அதோட நண்பனான அணில் ஓடி வந்து அதுக்கு எல்லா உதவியும் செஞ்சு அதை மறுபடியும் பறக்க வச்சுதான். அந்த மாதிரி பழகிட்டு இருந்த சமயத்துல அணில் ஒரு தீ விபத்துல மாட்டிக்கிச்சு. தீ பரவ ஆரம்பிச்சு அணில் தத்தளிச்சிட்டு இருந்த சமயத்துல சரியான நேரத்துல தன்னோட நண்பனான தூக்கணாங்குருவி வந்து மத்த பறவைகளையும் உதவிக்கு கூப்பிட்டு தண்ணீர் எல்லாம் கொண்டு வந்து அந்த அணிலை காப்பாத்துச்சான். இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடுவோம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. வெறும் சிரிச்சு பேசுறது மட்டும் நல்ல நட்புக்கு அழகில்ல. ஆபத்துன்னு வரும்போது உடனே ஓடி வந்து உதவி செய்யறதா ஒரு நல்ல நட்பு. இததான் திருவள்ளுவர் நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துல உள்ள 786வது திருக்குறளான இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.